ஓம் சாந்தி 6/6/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, பாபா தோட்டத்தின் எஜமானராக இருக்கிறார். இந்த தோட்டத்து எஜமானரிடம் தோட்டக்காரர்களாகிய நீங்கள் நல்ல நல்ல நறுமணமிக்க மலர்களை கொண்டு வர வேண்டும். வாடிப்போன மலர்களை கொண்டு வராதீர்கள். கேள்வி: பாபாவினுடைய பார்வை எந்த குழந்தைகள் மீது படுகிறது, யார் மீது படுவதில்லை? எவ்வளோ நல்ல அழகான கேள்வி. பாபாவின் பார்வை எத்தகைய குழந்தைகள் மீது படுகிறது, யார் மீது படுவதில்லை? பதில்: யார் நல்ல நறுமணம் தரும் மலர்களோ, நிறைய முட்களை மலராக்கக்கூடிய சேவை செய்கிறார்களோ, அவர்களை பார்த்து பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகின்றார். அவர்கள் மீதுதான் பாபாவின் பார்வை போகின்றது. யாருடைய உள்ளுணர்வு அசுத்தமாக இருக்கிறதோ, கண்கள் ஏமாற்றுகின்றதோ, அவர்கள் மீது பாபாவினுடைய பார்வை கூட படுவதில்லை. பாபா கூட சொல்வார், குழந்தைகளே, மலராகி நிறைய மலர்களை உருவாக்குங்கள். அப்போது புத்திசாலி தோட்டக்காரர் என்று சொல்லப்படுவீர்கள். ஓம் சாந்தி. மொகல் கார்டனின் தோட்டக்காரர் கண்டிப்பாக மிகுந்த புத்திசாலியாக இருப்பார். புது டில்லியில் ரொம்ப பிரசித்தமான மிகப்பெரிய ஒரு மலர் தோட்டம், ஒரு கார்டன் இருக்கு. அதன் பெயர் தான் மொகல் கார்டன். அவருடைய ஊதியம் மிகவும் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக அந்த தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய அந்த தோட்டக்காரர் புத்திசாலியாக இருப்பார். அப்போ நிச்சயமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய ஊதியமும் கூட வருமானமும் அதிகம்தான். பாருங்கள், இது எல்லைக்கு அப்பாற்பட்ட பெரிய தோட்டமாக இருக்கிறது. அதிலும் பலவிதமான தோட்டக்காரர்கள் வரிசை கிரமமாக இருக்கின்றார்கள். யார் மிக நல்ல தோட்டக்காரர்களாக இருக்கின்றனரோ, அவர்கள் தோட்டத்தை மிகவும் நல்ல அழகுடையதாக உருவாக்குகின்றனர். நல்ல பூக்களை வைக்கின்றனர். அரசு இல்லத்தின் மொகல் கார்டன் எவ்வளவு நன்றாக உள்ளது! இது எல்லைக்கு அப்பாற்பட்ட தோட்டமாகும். தோட்டத்தினுடைய எஜமானன் அந்த ஒருவர்தான். முள்காட்டின் விதை ராவணன் மற்றும் மலர் தோட்டத்தினுடைய விதையாக இருப்பவர் சிவபாபா ஆவார். சிலருடைய பார்வை காம விகாரம் நிறைந்ததாக இருக்கிறது மற்றும் சிலருடைய பார்வை பாதி அளவு காம விகாரத்துடன் இருக்கிறது என்று பாபா, அதாவது நேற்று இரவு வகுப்பிலும் கூட புரிய வைத்தார். சிலர் புதிய புதிய குழந்தைகளாகவும் வருகின்றனர். அவர்கள் முதலில் நன்றாக இருக்கின்றனர். விகாரத்தில் ஒருபோதும் செல்ல மாட்டோம், தூய்மையாக இருப்போம் என்று நினைக்கின்றனர். அந்த நேரம் மட்டும் சுடுகாட்டு வைராக்கியம் வருகிறது. பிறகு வீட்டிற்கு சென்றதும் மோசமாகி விடுகின்றனர். அவர்களுடைய பார்வை அசுத்தமாகி விடுகிறது. பாருங்கள், கண்கள் தான் முக்கியமானதாகும். அவை மிகவும் ஏமாற்றுகின்றன. தோட்டக்காரர் வந்து தோட்டத்து எஜமானரிடம் அனைத்தையும் சொல்வார். நீங்கள் எப்படிப்பட்ட மலர்களை கொண்டு வந்துள்ளீர்கள் என்று பாபா ஒவ்வொருவரிடமும் கேட்கின்றார். தோட்டக்காரர் அங்கங்கெல்லாம் சென்டர் நடத்தக்கூடியவர்கள், சேவை செய்யக்கூடியவர்கள். தோட்டத்தினுடைய முதலாளி எஜமானன் சிவபாபா. அந்த எஜமானன் தோட்டத்தை நல்லா பராமரித்து விட்டு அழகழகான மலர்களை, எப்படிப்பட்ட மலர்களை கொண்டு வந்துள்ளீர்கள் என்று ஒவ்வொருவரிடமும் பாபா கேட்கின்றார். விருட்சபதி நம்முடைய விதையாக இருக்கிறார். அவர் வருவதன் மூலம் நம் மீது பிரகஸ்பதி தசை அமர்கிறது. பிறகு ராவண ராஜ்யம் வரும்போது ராகு தசை அமர்கிறது. விருட்சபதி மிகவும் உயர்ந்தவர்.
ராவணன் மிகவும் தாழ்ந்தவர். ஒரேடியாக சிவாலயத்தை, வைசாலியமாக தூய்மையான சிவாலயத்தை விகாரம் நிறைந்த உலகமாக மாற்றிவிடுகின்றான். இப்போது குழந்தைகளாகி உங்கள் மீது பிரகஸ்பதி தசை இருக்கிறது. முதலில் புதிய மரமாக இருக்கிறது, பிறகு பாதிக்கு பின் பழையது ஆரம்பமாகும். தோட்டத்தினுடைய எஜமானரும் இருக்கிறார். தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய தோட்டக்காரர்களும் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றனர். தோட்டத்து எஜமானரிடம் பூக்களை கொண்டு வருகின்றனர். நல்ல சேவை செய்து ஆத்மாக்களை தயார்படுத்தி கொண்டு பாபா கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. உங்களிடம் உள்ள நாராயணரின் சித்திரம் வெண்மையாக உள்ளது. இது உங்களுடைய குறிக்கோளாகும். நீங்கள் கருப்பு நாராயணர் ஆகக்கூடாது. இங்கிருக்கும் கோயிலில் உள்ளது போன்று நாராயணர் இருக்கவில்லை. கருப்பு சிலை வச்சுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கருப்பான நாராயணர் கிடையாது. விகாரத்தில் விழுவதன் மூலம் கருப்பு முகமாகி விடுகிறது. ஆத்மா கருப்பாகிவிட்டது. இரும்பு யுகத்திலிருந்து தங்க யுகம் செல்ல வேண்டும். தங்கக்குருவியாக வேண்டும். கல்கத்தா காளி என்று சொல்கின்றனர். எவ்வளவு பயங்கரமான உருவத்தை காண்பிக்கின்றனர். விஷயத்தையே கேட்காதீர்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்கம் என்று பாபா சொல்கிறார். உங்களுக்கு இப்போது ஞானம் கிடைத்திருக்கிறது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தன்னுடைய சிறகுகளை விரிப்பதற்காக, சுதந்திரமாவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். பந்தனங்களிலிருந்து விடுபட்டு புத்திசாலி தோட்டக்காரராக வேண்டும். முட்களை மலராக்கும் சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது, நான் எவ்வளவு நறுமணமுள்ள மலராக இருக்கின்றேன், என்னுடைய உள் உணர்வு சுத்தமாக இருக்கிறதா, கண்கள் ஏமாற்றம் தரவில்லைதானே என்று தன்னைத்தானே பார்க்க வேண்டும். தன்னுடைய நடத்தையின் கணக்கு வழக்கை வைத்து குறைகளை நீக்க வேண்டும். வரதானம், சுயராஜ்யத்தின் நசா மற்றும் நம்பிக்கையின் மூலமாக சதா சக்திசாலி ஆகக்கூடிய சகஜ யோகி, நிரந்தர யோகி ஆகுக. விளக்கம், சுயராஜ்ய அதிகாரி எனில் ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தின் மீது தனது ராஜ்யத்தை செலுத்துபவராவார். ஒருபோதும் சங்கல்பத்திலும் கூட கர்ம இந்திரியங்கள் ஏமாற்றக்கூடாது. எப்போதாவது தேக அபிமானம் வந்துவிட்டால் ஆவேசம் அல்லது கோபமானது சகஜமாக வந்துவிடும். ஆனால் யார் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கின்றார்களோ அவர்கள் சதா நிரகங்காரியாக மற்றும் பணிவாக இருந்து சேவை செய்வார்கள். எனவே நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாவாக இருக்கிறேன் என்ற நசா மற்றும் நம்பிக்கையின் ஆதாரத்தில் சக்திசாலியாகி மாயாஜீத் நிலையிலிருந்து உலகத்தை வெற்றியடைந்தால் சகஜ யோகியாக, நிரந்தர யோகியாக ஆவீர்கள். ஸ்லோகன், லைட் ஹவுஸ் ஆகி மனம் புத்தி மூலமாக ஒளியை பரப்புவதில் ஈடுபட்டால் எந்த ஒரு விஷயத்திலும் பயம் ஏற்படாது. லைட் ஹவுஸ் ஆகி மனம் புத்தி மூலமாக ஒளியை பரப்புவதில் ஈடுபட்டால் எந்த ஒரு விஷயத்திலும் பயம் ஏற்படாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.